வந்து சிபிஎம் வந்து திரைப்படங்களுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காரு சீமான் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? திரைப்படத்துக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காரு, ஆனா ஆசிரியர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அதாவது அரசு ஊழியர்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்து எல்லோரும் வந்து மகிழ்ச்சியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்பு ஊட்டி சென்ற நிலையிலே ஒரு சிலர் தங்களுக்கு இன்னும் போதவில்லை என்று காரணத்தாலே போராடி கொண்டிருக்கலாம். அவர்களையும் அழைத்து பேசுகிற மனது உள்ளவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையிலே வரும். இருந்தாலும் கூட எவ்வளவு தூரம் அந்த சட்டியை சுரண்டி சுரண்டி தர முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லோருக்கும் வாரி வழங்குகிற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அதிலே சினிமா உதாரணங்களை சொல்லுவதிலே எந்த விதமான தவறும் இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. தணிக்கை வாரியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தணிக்கை வாரியம் இன்றைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இபி இருந்தது, சிபிஐ இருந்தது, இடி, சிபிஐ அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு தணிக்கை வாரியம் சேர்ந்திருக்கிறது. பல அதிகாரிகளுடைய குழுக்களோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்திலே தன்னுடைய கூட்டணியை இங்கே கொண்டு வருகிறது. அந்த கூட்டணியை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தயாராகிறது. சார், பராசக்திக்கு கொடுத்தது அதனுடைய படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு 20 இடங்களிலே அதுக்கு கட் கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள். தணிக்கைகளிலே நாங்கள் வந்து சென்சாரில் தலையிடுவது வழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதிலே ஒருவர் போய் மேல்முறையீடு செய்கிறார், மத்திய குழு விசாரிக்க வேண்டும் என்கின்றார். அது சம்பந்தமாக படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். நீதிமன்றம் இப்பொழுது வந்து ஒரு தீர்ப்பை தந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை சார்ந்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இப்பொழுது 20ஆம் தேதிக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்றதை பிஜேபி கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர்களை போல முட்டாள் கிடையாது. சென்சார் போர்டு இஷ்யூ கடந்த ஒரு 10 நாளே ஒரு வாரமே ஓடிட்டு இருக்கு. அப்போதுதான் கருத்து பராசக்திக்கு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்த உடனே முதல்வர் கருத்து சொன்னாரு. அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாரு. பராசக்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதனால கருத்து சொல்றாரு. பராசக்தி படம் இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஏன் 7ஆம் தேதி கருத்து சொல்லணும்? 10ஆம் தேதி தான் சொல்லணும். 10ஆம் தேதி சொல்றாங்க. சென்சார் போர்டு முந்தானத்தை தான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணியிலே சென்சார் போர்டு கிடையாது. ஒன்றிய அரசினுடைய கூட்டணியில தான் சென்சார் போர்டு இருக்கு. ஐயா, தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கத்தானே வேணும். நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம். எங்களுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடக்கும். அதுதான் எங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு வேணா எங்கேயாச்சும் கவர்னரோ அல்லது ஒன்றிய அரசில் ஏதாச்சும் பதவிகளோ கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். சார், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியை எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். இப்பொழுது இருக்க கூட்டணி அப்படியே இருக்கும். கூடுதலாக வருபவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றி எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். பாமக தலைவர் ராமதாஸ் வந்து ஸ்டாலின் ஆட்சி வந்து அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு வர்றதுக்கு அந்த பாராட்டுக்கு நன்றி. கூட்டணிக்கு வருவதற்கான அச்சாரம் அல்ல. அவர் எப்போதுமே வந்து இன்றைக்கு சில கருத்துக்களை எங்களுக்கு எதிராகவும் சொல்லியிருக்காரு, ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்காக கூட்டணிக்கு வரப்போறார் என்ற அர்த்தம் அல்ல. கூட்டணி என்பது வேறு, பாராட்டுதல் என்பது வேறு. அவ்வளவுதானே? வேற ஒன்றும் உங்கள்ட்ட கேள்வி இல்லை. பல்வேறு வாதங்களை வந்து நம்ம இருந்தாலும் நீதிபதி வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்றாரு. அது வந்து நம்ம ஏற்கக்கூடியதா இருக்கா? நீங்க வந்து யாரோட சேர்பாபு சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீதிபதி. அதோட இல்லாம இந்த மன்னிக்க முடியாத நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஐஏஎஸ் அறிக்கை மதிக்காத இது பண்ண முடியாது, மன்னிக்க முடியாத ஒரு நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு.
வானளாவிய அதிகாரம் உண்டதுதான் நீதிமன்றம். எனவே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்தால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் அதில் குறையீடுகள் இருந்தால் அதை பற்றி மேல்முறையீடு செய்வதற்கு வழி இருக்கிறது. ஒரு நீதிபதி சொல்ற தீர்ப்பு சரின்னு அந்த கோர்ட்டோட முடிஞ்சு விட போறதில்ல. அது தப்புன்னு அடுத்த கோர்ட்டு சொல்ல போற போது இவர் சொன்னது தப்புன்னு அந்த நீதிமன்றத்திலே வழக்காடுகிற உரிமை வழக்கறிஞருக்கு உண்டு. அதை போல வழக்காட முடியும். எனவே ஒன்று சரியாதுங்கிறத கோர்ட்டு இங்கே சொல்லிடுச்சு தங்களுடைய தீர்ப்பை. அந்த தீர்ப்பை அலசி பார்த்து கற்றாய்ந்த நீதிபதி இந்த இடத்தில் இப்படியெல்லாம் தவறிழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ இன்னொரு வழக்கறிஞருக்கு, அந்த கேஸை நடத்துகிற வழக்கறிஞருக்கு உண்டு. திருப்பரங்குன்றம் தீபத்துல தீபம் ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த நீதிபதியை மிரட்டின வரலாற்று அச்சுறுத்த வகையில செயல்பட்ட வரலாற்று 75 ஆண்டு கால வரலாற்றுல இல்லைன்னு சொல்லி ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு. ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும்? யாரு போய் அச்சுறுத்துனாங்க என்ன தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவார், டெல்லிக்கு போயிட்டு வருவார், வந்த உடனே ஏதாச்சும் ஒரு கதையை விட்டுட்டு போயிட்டு இருப்பார். ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதையே நாங்கள் மறந்து விட்டோம். எனவே அதை பற்றி எல்லாம் இனிமேல் ஆளுநரை பற்றி கேட்காதீர்கள். ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதை நாங்கள் மறந்து விட்டோம். நீங்க எப்படி சொல்றீங்க? சபாநாயகர் அப்பாவும் ஆளுநரும் அரசும் இணக்கமா தான் இருக்கு. அவரோட ஒப்புதல் பேர் தான் இந்த சட்டமன்ற கூட்டம் தொடருது, கூட்டத்தை கூட்டிட்டு சொல்றாரு. ரொம்ப நல்லது. அன்னைக்கு பார்ப்போம். கூட்டத்தன்னைக்கு அன்னைக்கு எப்படி பண்றாரு, என்ன நடந்துக்கிறாரு, எல்லா தமிழ்நாடே பார்க்கத்தானே போகுது. நல்ல முறையில் நடந்துக்கிறாரா, இல்லை திருப்பி தன்னுடைய விஷமத்தனத்தை குறும்புத்தனத்தை காமிக்க போறாரா, எல்லாத்தையும் அன்னைக்கு பார்ப்போம். சார், தமிழ்நாட்டில் 1100 பள்ளிகள் தலைமையாசிரியர் பள்ளிகள் காலியாக இருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் எந்த வித பணிகளும் நிரப்பப்படலை. இதனால மாணவர் சமுதாயம் சார், எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய மானிய கோரிக்கைகளை சொல்லியிருக்கோம். புதிய ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருப்பதை ஒவ்வொரு பள்ளியிலும் போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கருத்து கூறுவர்களாக எல்லோரும் இருக்காதீர்கள். ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்படவில்லை என்று சொல்வது தவறு. மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பாஜகவும் அதிமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் மெகா கூட்டணி, மெகா ஸ்டார் கூட்டணி வேணா வைக்கலாம். 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறுவோம்னு சிஎம் சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை இருக்கா? அதை விட அதிகமாக ஜெயிப்போங்கிறது எங்களுடைய எண்ணம்.